ஹலோ, இன்றைக்கி வந்துட்டு பீஃப் பிரியாணி செய்யலாங்களா? அதை வந்துட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி காலையிலேருந்து ஒரே யோசனையாக இருந்துச்சு, என்ன செய்யலான்ட்டு. சரி வாங்களே நம்ம பீஃப் பிரியாணி செய்யலாம். பீஃப் வாங்கிட்டு வந்துட்டார் ஹஸ்பண்ட். ஓகே, ஏன் அவர் ஆசையை கெடுப்பானே அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்டத்தட்ட செஞ்சு 4 வருஷம் ஆச்சுங்க. ஓகே வாங்க செய்யலாம். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு 200 ml வந்துட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? 200 ml வந்துட்டு ஆயில் சேர்த்துருக்கேன். அதுக்கு வந்துட்டு 3 பட்டை, 4 கிராம்பு, ஏலக்காய் 4 எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு 400 கிராம் வந்துட்டு நான் ஆனியன் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? மெஷர்மெண்ட்ஸோடையே சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டு நல்லா வந்துட்டு மெஷர் பண்ணியே பார்த்துக்கோங்க. வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்பப்போ நான் வந்துட்டு கொஞ்சம் வளவலன்னு தான் பேசுவேன். இருந்தாலும் வந்துட்டு உங்கள் வீட்டு பிள்ளையா வந்துட்டு நினச்சி என்னை மன்னிச்சு விட்ருங்க. ஓகேங்களா? இப்போ இந்த டைமிங்லலாம் வந்துட்டு எதுவும் போட்டுறாதீங்க. இப்போ வந்துட்டு இது இன்னும் நல்லா வந்துட்டு அந்த ப்ரௌன் கலரில் வரணும். கோல்டன் ப்ரௌன் கலர் சொல்லுவாங்கள்ல, அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வந்துட்டு அதை விட்டுருங்க. ஓகேங்களா? அது வந்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கிட்டே இருங்க. நல்லா வதங்கி இதாகணும். ஓகேங்களா? அந்த வெங்காயம் ஆனியனோட அந்த டேஸ்ட் தான் வந்துட்டு நம்மளுக்கு பிரியாணியில் வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம ஆனியன் வந்துட்டு எவ்வளோ ஃப்ரை பண்ணுறோமோ அவ்வளோ வந்துட்டு டேஸ்ட்டு கொடுக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்துட்டு இந்த ஆனியன் சேர்த்துக்கிட்டு ஒரு 1/4 பஞ்ச் அளவுக்கு வந்துட்டு இது கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. புதினாவும் அதே மாதிரி வந்துட்டு 1/4 பஞ்ச் அளவுக்கு தான் சேர்க்கணும். ஓகேவா? பிஞ்ச் இல்லைங்க, பஞ்ச், அரை கை. ஓகேங்களா? அரை கை அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் கொத்தமல்லி போடுறேன், அதுக்கப்புறமா தான் புதினா போடுறேங்க. ஓகேங்களா? அந்த அளவுக்கு வந்துட்டு போட்டுருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 4 பச்சை மிளகாய் இருக்குல்ல, அதை வந்துட்டு நான் சேர்த்துருக்கேன். கீறி விட்டு சேர்த்துக்கோங்க நடுவை. ஸோ அந்த 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஓகேங்களா? ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வந்துட்டு ஒரு 100 கிராம் வந்துட்டு ஜிஞ்சர் சேர்த்துருக்கேன். 50 கிராம் அளவுக்கு வந்துட்டு நான் கார்லிக் சேர்த்துருக்கேங்க. அது ரெண்டையும் வந்துட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். ஓகேங்க? இது வந்துட்டு ரொம்ப மசாலா இருக்காதுங்க, லைட் மசாலாவாக இருக்கும். ஸோ நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்துச்சுனாக்க அது ஒரு 12 கிராம் அளவுக்கு வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. அதாவது டேபிள் ஸ்பூன் அளவு சொன்னாக்க ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எனக்கு கலர் வேணான்றதுக்காக வந்துட்டு நான் காரத்துக்காக என்கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லை. ஸோ நான் வந்துட்டு ரெட் சில்லி பவுடர் தான் வந்துட்டு போட்டிருக்கேன். ஒரு 6 கிராம் அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன். தக்காளி முக்கியமாக வந்துட்டு தக்காளியை வந்துட்டு நீங்கள் சின்னதாக வெட்டிடாதீங்க. அதை வந்துட்டு கொஞ்சம் பெருசாக தான் வெட்டணும். 400 கிராம் அளவுக்கு வந்துட்டு நான் தக்காளி சேர்த்துருக்கேங்க. சால்ட்டு வந்துட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? கர்டு வந்துட்டு ஒரு 200 ml அளவுக்காவது வந்துட்டு நீங்கள் கர்டு வந்துட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ இது நல்லா புளிப்பான கர்டு வந்துட்டு நான் சேர்த்துருக்கேங்க. நான் வந்துட்டு லெமன் வந்துட்டு இதுக்கு விடலை. ஓகேங்களா? லெமன் விடலை, ஏன்னா இது வந்துட்டு கர்டே வந்துட்டு நல்லா புளிப்பான வந்துட்டு கர்டு. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கோங்க. புளிப்பு இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு லெமன் கூட ஒரு 1/2 லெமன் இல்லைன்னா 1 லெமன் வந்துட்டு சேர்த்துக்கலாம். பீஃப் வந்துட்டு நான் இப்போ 1 kg வந்துட்டு நான் சேர்த்துருக்கேங்க. 1 kg சேர்த்துட்டு நான் வந்துட்டு அதை வந்துட்டு நல்லா நான் வேக விடணும். ஆனால் அதுக்குள்ளே வந்துட்டு என்னோடய தப்பால் வந்துட்டு நான் தண்ணி எடுத்து ஊற்றிட்டேங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அந்த கொதி வந்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றுங்க. 1 கிலோவுக்கு நான் வந்துட்டு 2 ஊற்றாமல் 1 கிலோவுக்கு 1.25 தண்ணி ஊற்றிருக்கேங்க. ஓகேங்களா? 2 ஊற்றலை, 1.25. ஓகேங்களா? ஸோ நீங்களும் வந்துட்டு 1 கிலோவுக்கு 1.25 லிட்டர் வந்துட்டு தண்ணி ஊற்றிக்குவாங்க. அந்த சட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு சட்டியும் இன்னொரு 3/4 சட்டியும் ஊற்றினா போதும். ஓகேங்களா? தண்ணி எவ்வளோ அரிசி இருக்கோ அது. அதோடு வந்துட்டு நான் கொஞ்சம் சரி விசில் விட்டுருவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட கறியை மட்டும் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு விசில் வச்சுட்டேன். ஒரு 5 விசில் விட்டேங்க. 4 விசில் விட்டேன். 4-5 விசில் விட்டுட்டு நான் எடுத்துகிட்டேன். இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு வந்துட்டு 3/4 பதத்தில் வந்துட்டு கறி வெந்துருச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நான் அதில் ரைஸ் இருக்குது இல்லைங்களா, நான் வந்துட்டு ஒரு கிலோ வந்துட்டு ரைஸ் வந்துட்டு நான் வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்தேன். ஒரு 20 மினிட்ஸ் வந்துட்டு ஊற வச்சுருந்தேன். அந்த ரைஸையும் வந்துட்டு நான் இப்போ இதோட சேர்த்துக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் வந்துட்டு இதில் நான் பாஸ்மதி ரைஸ் தான் வந்துட்டு ஊற வச்சுருந்தேங்க. ஸோ இந்த ரைஸையும் வந்துட்டு நான் இப்போ அதில் கலந்துக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் வந்துட்டு என்னோடய வீடியோவை பார்த்து எதுவும் நினச்சிக்காதீங்க. நானும் வந்துட்டு நல்லா தான் இருந்துச்சு, பட் சூப்பராக இருந்துச்சு சாப்பாடெல்லாம். நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு ரொம்ப காரமாலாம் இருக்காது, மைல்டான காரமாக இருக்கும். நம்ம எல்லாருமே வந்துட்டு நல்லா மறுபடியும் எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நான் இதை வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்துட்டு இது ரொம்ப வந்துட்டு கம்மியாக இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை வந்துட்டு இப்போ நான் க்ளோஸ் பண்ணி வச்சிடலான்னு இருக்கேன்.
நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இது பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்துட்டு ஒரு தட்டு வச்சு தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறமா தான் வந்துட்டு அந்த ஆவி கொஞ்சம் வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்து விட்டுறணும். இந்த மாதிரி வந்துட்டு சைடு வாக்கில் எடுத்து விடுங்க. நீங்கள் உள்ளே கரண்டி போட்டிங்கன்னா சாப்பாடாக இருக்காது, உப்புமாவாக மாறிடும், ஓகேங்களா. நீங்கள் சாப்பாடாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு சைடில் வந்துட்டு கரண்டியை விட்டு நீங்கள் கிளறி விடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து சாப்பாடெல்லாம் நல்லா விரைச்சி இதாக இருந்துச்சுனாக்கா ஓகே, உங்களுக்கு இந்த தண்ணி போதுமானது. இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா குக்கரை வந்துட்டு போட்டு நான் வந்துட்டு இதில் இது பண்ணி வச்சுக்கிருக்கேன். இப்போ வந்துட்டு கேசரி பவுடர் இருக்குது இல்லைங்களா, ஃபுட் கலர், அந்த பவுடர் தான் வந்துட்டு நான் தண்ணி போட்டு வச்சுருக்கேன். தண்ணி போட்டு நான் மேலாக வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். குக்கர் வந்துட்டு விசில் போட வேணாம், பூட்டவும் வேணாம், ஓகேங்களா. நான் சும்மா அந்த இது போகாமல் இருக்கிறதுக்காக தான் நான் வச்சுருந்தேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்களா சாப்பாடை தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி முள்ளாக எடுத்துருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு படர்ந்து இருக்கணும் சாப்பாடெல்லாம். சூப்பராக இருக்குது. ஓகே, எனக்கு கறி பீஸ் வந்துட்டு வெளியே போய் விழுவுது, நான் அதை போய் காப்பாற்றுறேன். இந்த மாதிரி வந்துட்டு நீங்களும் காப்பாற்றிருக்கீங்களா கறி பீஸெல்லாம்? எனக்கு வந்துட்டு வெளியே விட்டால் பிடிக்காது. ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு சாப்பாடெல்லாம் வந்துட்டு வெளியில் எடுத்து விட்டுக்கிறேன், ஓகேங்களா. இந்த சாப்பாடு வந்துட்டு நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லைங்க. சாப்பாடு நான் வந்துட்டு ரைத்தாவும் தாங்க வச்சுருந்தேன், வேறு லெவலில் இருந்துச்சு. முட்டை வச்சுருந்தேங்க இன்னொன்று. ஸோ நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட வந்துட்டு என்னோடய இது முடிஞ்சிடுச்சு. ஸோ நான் வந்துட்டு விசில்லாம் விடலைங்க, சும்மா வந்துட்டு அந்த தம் விடுறதுக்காக வந்துட்டு க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தேன். இதை ஆஃப் பண்ணிவிட்டு சிலிண்டரெலாம் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்துட்டு வாங்க நம்ம வந்துட்டு எங்கள் மாமியாருக்கு சாப்பாடு கட்டலாம், ஓகேவா. ஸோ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சாப்பாடை வந்துட்டு டிஃபன் பாக்ஸில் போட்டு போயிட்டு மாமி நான் சாப்பாடு செஞ்சுட்டேன் இந்தாங்க அப்படின்னு போய் கொடுத்துடலாமா. ஸோ இவ்வளோ தாங்க நம்ம பிரியாணினாக்க பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு வேறு ஒரு பிரியாணியோட பார்க்கலாமா, ஓகேவா. இதில் வந்துட்டு நான் இந்த சாப்பாடு வந்துட்டு கீழேலாம் கொட்டாமல் வந்துட்டு நான் எப்படி காப்பாற்ற போகிறேனோ அப்படின்னு சொல்லிட்டு என் பசங்களுக்கு கொடுத்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்கங்க. அடேங்கப்பா நானும் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுங்க. ஓகே என் ஹஸ்பண்ட் வந்துட்டு புகழ்ச்சியில் வந்துட்டு என்ன புகழ்ந்தார், வாரே வா அப்படின்னு என் மனசுக்குள்ள ரெக்க கட்டி பறக்குதையா அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு என்னோட மனசுக்குள்ள. என் கணவனா என்னை பாராட்டுகிறது என் கணவனா அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. ஏன்னா எப்போயுமே வந்துட்டு என்னோட ஹஸ்பண்டோட வாயிலேருந்து வந்துட்டு ஒரு பாராட்டு கூட வராது. திடீர்னு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு வரப்போ வந்துட்டு கொஞ்சம் அதிர்தா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேங்க, நீங்களும் வந்துட்டு இந்த சாப்பாடை வந்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பட் வந்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணாமல் கமெண்ட் பண்ணாதீங்க யாரும். ஓகே, டாட்டா, பை பாய், see you all.